நைட்டில் மிட் நைட்டில் லைவ் போடணும், நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறணும் ப்ரோ. இது குரங்க மாதிரி குதிக்கணும் தமிழ்நாட்டில். இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்ல மாதிரியே எனக்கு அது ஒரு மாதிரி தோணுது. நைட்டில் நான் ஏன் வீடியோ போடணும், இல்லை 12 மணி நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. சரி, அந்த மாதிரி மலைக்கோட்டை திருச்சிக்கு எவ்வளோ புகழ் வாழ்ந்த பேர்லாம் இருக்கும்போது இந்த அம்மா திருச்சி சாதனான்னு வச்சுன்னு திருச்சியோட மனத்தை வாங்கிட்டு இருக்குன்னு திருச்சி சார்ந்த என் நண்பரே ஒருத்தர் சொன்னார். அப்போது நைட்டில் நீங்கள் வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் பாட்டு காடசனா உன் பாட்டுக்கு ஆடணும். பார்த்துருக்கீங்களா அந்த பாட்டு? நீங்கள் அப்புறமா தேடி பாருங்கள். பாட்டு காடசனா அவங்க பாட்டுக்கு ஆடணும். ஓகே. இப்போ ஜிபி முத்துலாம் நடிக்க கூப்பிட்டாங்கன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவரா? ஃபாலோவர்ஸ் தான். இல்லை பேப்பர் ஐடி செத்த பையில அந்த பையில இந்த பையில அவன் கண்ட கருமத்தை எழுத அதையும் அவர் படிக்க. நீங்கள் வந்து ஸ்கூல்லேயும் காலேஜ்லாம் வந்து 2 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸரை கூப்பிட்டாங்கன்னா தான் அந்த ஆனுவல் டேவே சிறப்பாக இருந்துச்சுன்னு பேசப்படும். எனக்கு திருச்சி சாதனான்னு முதல்ல நீங்கள் சொல்லாதீங்க தயவுசெய்து. திருச்சியோட மானத்தை காற்றுல பறக்கூடாதுங்க. பார்க்குற திருச்சி மக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் அது வந்து திருச்சி சாதனான்னு போட்டால் எங்கே பார்த்தாலும் வெட்டி அடிங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பிரபலமாகணும், இல்லை ஃபேஸ்புக்கில் பிரபலமாகணும்னு சோஷியல் மீடியா நினச்சிட்டாலே இதுக்கு ஒரு குரூப் இருக்குது. வாங்க நாங்கள் உங்களுக்கு அவார்டு தரோம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் இது அவார்டு வாங்கினாலே நீங்கள் பெரிய ஆளாகவே ஆயிடுவீங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் கண்டென்ட் கருவாயன். வெல்கம் டு த அன்லிமிட்டட் டாக்ஸ். ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு டாப்பிக்கோடு தான் வந்திருக்கோம். இந்த டாபிக் வந்து நான் பேசணும் அப்படின்னா முக்கியமாக நானே பேசலாம் இந்த டாப்பிக்கை. ஏன்னா நான் ரொம்ப சினிமா லவர் தான். ஸோ சினிமாக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க தான். ஸோ இந்த நேரத்தில் கூட ஒரு சினிமாக்குள்ளே ஒருத்தவங்க வேணும், அவங்கள வந்து ஒரு சினிமா அழைக்குது அப்படின்னா அவங்களோட திறமை மட்டும்தான் கண்டிப்பாக பார்க்கும். அப்போ தான் அவங்க வந்து சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு வர முடியும். ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம கூட கரிகாலன் சூர்யா இருக்கார். அப்படியே அவர் கூட பேசிட்டு போயிடலாம். நீங்கள் யூடியூப்பில் லைவ் போடுவீங்களா? நான் போட மாட்டேன் ப்ரோ. நைட்டில் மிட் நைட்டில் லைவ் போடணும், நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறணும் ப்ரோ. இது குரங்க மாதிரி குதிக்கணும் தமிழ்நாட்டில். இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அது ஒரு மாதிரி தோணுது. நைட்டில் நான் ஏன் வீடியோ போடணும், இல்லை 12 மணி நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்டிங்க. இல்லை சினிமாவுக்கு வாய்ப்பு கேட்டு போடணும். ஆமாம். இப்போ சாதனான்னு ஒரு அம்மாலாம் போயிருக்காங்க பார்த்து. ஓகே. சாதனானா அந்த திருச்சி சாதனா. தயவுசெய்து திருச்சி மானத்தை வாங்காதீங்க, கையெடுத்து கும்பிட்றேன். திருச்சி வந்து தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்களை இணைக்கிற ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டில் எங்கே மாநாடு நடந்தாலும் திருச்சியில் தான் போடுவாங்க. ஓகே சரிங்களா? திருச்சியை வந்து தமிழ்நாட்டோட தலைநகராக ஆக்கலாமான்னு ஐயா எம்ஜிஆர் கூட யோசிச்சார். அந்த மாதிரி மலைக்கோட்டை திருச்சிக்கு எவ்வளோ புகழ் வாழ்ந்த பேர்லாம் இருக்கும்போது இந்த அம்மா திருச்சி சாதனான்னு வச்சுன்னு திருச்சியோட மனத்தை வாங்கிட்டு இருக்குன்னு திருச்சி சார்ந்த என் நண்பரே ஒருத்தர் சொன்னார். அப்போது நைட்டில் நீங்கள் வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் பாட்டு காடசனா உன் பாட்டுக்கு ஆடணும். பார்த்துருக்கீங்களா அந்த பாட்டு? நீங்கள் அப்புறமா தேடி பாருங்கள். பாட்டு காடசனா அவங்க பாட்டுக்கு ஆடணும். லைவில் வந்து ஒருத்தங்க நம்மளுக்கு லைவில் கேவலமாக திட்டுறான், நீங்கள் நல்ல ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தள்ளி விட்டுட்டு வேறு நல்லதாக யார் மெசேஜ் பண்ணுறாங்க லீப்பில் கொடுப்பீங்க. அவன் பாவாடை என்னவான், எந்த பாவாடைன்னு இது கேட்கும். புரிஞ்சுங்க? அந்த மாதிரி பேசி வியூஸ் எல்லாம் வளர்த்து சினிமாக்குள்ளே போகிறாங்க. இப்போ சினிமாவில் இருக்கிற ஒரு தரப்பும் என்ன பண்ணுது, அவங்க படம் ப்ரமோஷன் இருக்குல்ல, அதுக்கே யாரை போய் தேடுறாங்க? இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆளானவங்க லூசுத்தனமாக ஏதாச்சும் வீடியோ போடுறவங்கள அவங்கள கூப்பிட்டு அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. இல்லை இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னடா சென்னை போய் இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் எதுவுமே உன்னோடது வரல அப்படின்னும் போது எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வந்துடுது. எனக்கு வந்து லூசுத்தனமாக பண்ண தெரியல. நீங்களும் போரூர் ஊரில் இறங்கி ஏங்க இங்கே பாருங்கள் போரூர் தண்ணியை பாருங்கள் தேன் மாதிரி இருக்குதுங்க அதான் அப்படின்னு ஏங்கன்றதுக்கு பதிலாக நீங்கள் வாங்க அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் கூட சினிமாவில் போயிடலாம். ஓகே. அதுதான் அது வந்து பைத்தியகாரத்தனமாக பண்ணால் தான் வந்து இங்கே அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஆமாம், அது பார்த்தீங்களா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் சாதனா ஒரு அவார்ட் ஷோவுக்கு போயிருப்பீங்க. அவார்டு கொடுத்துனே இருப்பாங்க, ஆடினே இருப்பாங்க. ஐயோ சார் எஸ்ஐ சார் பாருங்கள் எல்லாம் ஒரே பைத்தியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவார்டு ஷோவில் போயிட்டு ஆடிட்டு இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஓகே ஃபேமஸ் ஆகிட்டிங்க, பணம் வருது, ஃபேஸ்புக்கில் பணம் வருது. இந்த யூடியூப்பில் நைட் டைம் லைவ் போடுறாங்களே, எதுக்கு போடுறாங்க? அது பார்க்குறவங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது இல்லையா? நான் பார்க்குறது இல்லை ப்ரோ, சும்மா அப்படியே ஷார்ட்ஸில் வரும். அதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவாங்க,
எல்லாம் ஓகே. இப்போ வந்து நைட் டைம் ஆனால லைவ் போட்டுட்டு ஆபாசமாக பேசுறது, வெளிப்படையாக சொல்லப்போனால் ஆபாசமாக பேசுறது, அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு அதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு பண்ணுறது. நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் எப்படி வந்து சமூகத்தில் வந்து வாழ்கிறாங்க. ஒரு நிறையா கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருங்க, நல்லபடியாக நடிப்பாங்க, இருக்காங்க, மெசேஜ் சொல்கிற மாதிரி சில பேர் நடிப்பாங்க, சில பேர் ஃபன்னாக நடிப்பாங்க. இந்த செக்ஷுவலாகவே நடிக்கிறதுக்குனே சில குரூப்ஸ் வந்து இருக்குது. எனக்கு என்ன தோணுதா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மளெல்லாம் மறந்துடுவாங்களோ, நல்லா ஆக்ட் பண்ணுறவங்கள மறந்துடுவாங்களோ, லூசுத்தனமாக பண்ணுறவங்கள தான் சினிமாவில் எடுத்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதுதான் வந்து நினைக்கிறீங்களா? அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களாம் வந்து இங்கே தான் நடிப்பாங்க. ஓகே, இன்ஸ்டாகிராமில் 10 டேக்கு அவங்க நினச்ச கண்டென்ட்லாம் சினிமாவில் நடிக்க சொன்னால் வந்து நடிப்பாங்களான்னு கேட்டால் ரொம்ப. அப்போ அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே ப்ரோ, அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவார்டு ஒருங்கிணைச்சவங்க யாருங்க? தமிழ்நாடு திரைத்துறையா, இல்லை ஆஸ்காரா? அவனுங்களும் ஒரு பைத்தியக்காரனுங்களா? இல்லை இந்தியாவில் கொடுக்குறாங்களே தேசிய விருது மாதிரி ஏதாவதா? இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட்டு அவங்க சினிமா துறையிலேருந்து கொடுக்கலனாலுமே ஒரு சின்ன அவார்டு ஒருத்தவங்களுக்கு எங்கே அப்படின்னா, ஒரு மண்டபம் ஒன்று வாடகை எடுத்து அவங்களே ஒரு பேரை வச்சு பேனரை வச்சு இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவார்டு விலை 500 ரூபாய். 500 ரூபாய். இந்த அவார்டை வாங்கிக்கிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு, அதுவும் அந்த அவார்டு வந்து ஏதோ நல்லா நடிச்சவங்க அப்படின்லாம் இல்லை, ஃபுல்லாக பைத்தியமாக பண்ண அப்புறம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும் அந்த அவார்டு கிடைக்க. ஓகே, இப்போ ஜிபி முத்துலாம் நடிக்க கூப்பிட்டாங்கன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவரா? ஃபாலோவர்ஸ் தான். இல்லை பேப்பர் ஐடி செத்த பையில, அந்த பையில இந்த பையில அவன் கண்ட கருமத்தை எழுத அதையும் அவர் படிக்க. இன்றைக்கி அமைதியாகிட்டார். இன்றைக்கி வந்து அரசியல்லாம் பேசிட்டு அவர் நல்லவர் எவ்வளோ. அதாவது நீங்கள் போகிற வழி எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, போய் சேர்கிற இடம் பணக்காரனாக இருக்கும். இன்ஸ்டாவில் பெரிய ஆளாகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற நோக்கமே போகிற வழி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் சேர்கிற இடம் பணக்காரனாக ஆகணும். அதுக்கு நீ வந்து ஆடு குத்தாட்டம் போடு, ட்ரெஸ்ஸை வந்து கீழே கொஞ்சம் கம்மியாக போடு, எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி பண்ணாலுமே இந்த சமூகம் என்ன உங்களை மதிக்காமல் போகுதா? எல்லா ஸ்கூல்லையும் அவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க சாதனை பண்ண மாதிரி. என்ன சாதனை பண்ணாங்க? இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறத தவிர நீங்கள் நிறையா பள்ளிக்கூடங்களை பார்த்து கேட்குறேன், காலேஜஸ் ஆல்சோ இந்த பசங்களையும் கூப்பிட்றது, சில பொண்ணுங்களையும் கூப்பிட்றது. அவங்களுக்கு என்ன தகுதியில் நீங்கள் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு என்ன முன்னுதாரணமாக காட்ட அவங்கள நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க. நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது கூட கேரளாவில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை தான் கூப்பிட்டு ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இது பண்ணாங்க. ஸோ கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் வருது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் போட்டால் தான் வைபாக இருக்கும். வைப்பு தான் முக்கியம். நீங்கள் வந்து ஸ்கூல்லேயும் காலேஜ்லாம் வந்து 2 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸரை கூப்பிட்டான்னா தான் அந்த ஆனுவல் டேவே சிறப்பாக இருந்துச்சுன்னு பேசப்படும். சரி, அதுவுமே கூட கொஞ்சம் நாலேஜ்டு பர்சன் இருந்தால் பரவாயில்லையே. இந்த திருச்சி சாதனாலாம் என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இருந்தால் தெரியும். நைட்டில் யூடியூப்பில் லைவ் போடுறாங்கன்னு தெரியும், அவ்வளோதான். ஒரு பாட்டுக்கு ஆட சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்கன்னு தெரியும், அவ்வளோதான் தெரியும். எனக்கு திருச்சி சாதனான்னு முதல்ல நீங்கள் சொல்லாதீங்க தயவுசெய்து. திருச்சியோட மானத்தை காற்றுல பறக்கூடாதுங்க. பார்க்குற திருச்சி மக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் அது வந்து திருச்சி சாதனான்னு போட்டால் எங்கே பார்த்தாலும் விரட்டி அடிங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் திருச்சியோட பேரை கெடுக்காதீங்க. நம்ம அம்மா வடிவுக்கரசி அம்மா கூட ஒரு மேடையில் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களாம் கூப்பிட்டு சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு அவங்க 100 டேக்கு நடிக்க வச்சு எங்கள் நேரத்தையும் வீணாக்காதீங்க. அவங்களாம் எவ்வளோ படம் நடித்தவங்க, எவ்வளோ படம் வந்து சீனியாரிட்டி அவங்கெல்லாம். அவங்க இதை சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? இவங்களாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நடிச்சுட்டு நேராக இன்ஸ்டாகிராம் மாதிரியே சினிமா இருக்குன்னு வந்துட்டு அங்கே 100 டேக்கு 105 டேக்குன்னு நடிச்சிட்டு இருந்தது. இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக நடிக்கிறவங்க, அவங்க அந்த டேக்கை வந்து ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்கிறவங்க, இவங்களால 2 மணி நேரம் ஆகும். அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ வருத்தப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தான். ஸோ அப்போன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இதுக்கப்புறம் லூசுத்தனமாக நடிக்கிறவங்களை யாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணாதான் நீங்கள் சினிமாவுக்கு போக முடியும். நீங்கள் தானே ப்ரோ சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க. கண்டிப்பாக. ஆனால் நான் லூசுத்தனமாக பண்ணலையே, எனக்கு பண்ண தெரியாது. நீங்கள் ஆக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னா பண்ண தெரியாதுன்னா நீங்கள் சில பேர் வீடியோஸை பார்த்தாலே போதும். திருச்சி சாதனா, வாட்டர்மெலன் இருக்காங்க, வாட்டர்மெலன் இருக்கார். அதுக்கப்புறம் மீசை, அவர் பேர் சரியாக எனக்கு தெரியல. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆபாசமாக தான் ஆடிக்கிட்டு இருப்பார். அவர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொல்லணும்னு போனால் வைங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் 10 மணி தெரியாது. கரெக்ட். சரி, நம்ம அவங்க பேரை சொல்லி அவங்கள இன்னும் வேறு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். அதனால் சடனாக தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குறோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும்.
அது யாருக்குன்னா உண்மையாகவே சினிமாவில் வந்து முன்னேறலான்னு ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கா? ஆமாம் ப்ரோ, சென்னை வந்ததே சினிமாக்காக தானே. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வரும்போதே உங்கள் ஊர் ஏரியில் நின்று ஒரு வீடியோ போட்டு வந்திருக்கணும், வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. இந்த அவார்டு ஃபங்க்ஷன் சொல்லி நடத்தி அதில் நிறைய வந்து இந்த பாலியல் தொழிலுக்கு வந்து பெண்களை வந்து இழுக்கிற வேலையை வந்து இந்த அவார்ட் ஷோ நடத்துகிறவங்க வந்து பண்ணுறாங்க. அவார்ட் ஷோஸில் எப்படி ப்ரோ அப்படின்னு நடக்கும்? இந்த பெண்களெல்லாம் ஒரு சேர எங்கே ஒரே இடத்துல இணைச்சி பேச முடியும்? ஸோ இப்போ எல்லாரையுமே வர வைக்கிறது பார்க்குறதுக்கு தான். ஸோ எல்லாரையும் வர வச்சுட்டு ஓகே இவங்கெல்லாம் கரெக்டு இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை, இப்போ சூர்யான்னு ஒருத்தவங்க வந்து ஒரு வழக்கில் மாட்டினாங்கன்னா இருக்கா, என்ன வழக்கில் மாட்டினாங்க? இது சம்மந்தமான வழக்கு தானே. அவங்களும் இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இலக்கியான்னு ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணும் இருக்கா? ஸோ இவங்கெல்லாம் ஒரே கேங்கு. இவங்க கேங்கு அது பழைய கதை. ஓகே, இப்போ இந்த அவார்ட் ஷோன்னு நடத்துறது வந்து இந்த மாதிரியான வேலை பார்க்கறது தான்ன்றதை வந்து அவங்களோட அதில் இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க. ட்ரெஸ் பார்க்கும்போதே தெரியும். நான் பார்க்கறது இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நான் விஷயத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு இதை பார்க்கறது இல்லை. நான் அந்த ஷார்ட்ஸில் தான் ப்ரோ பார்த்தேன். ஒரு மாதிரி பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்குது. பார்க்கலன்னு இவ்வளோ பார்த்துருக்கீங்களே. இப்போ ட்ரெஸ்ஸு ஷார்ட் இல்லை, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன், வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்க்கல. அப்புறம் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிருந்தாங்க. ஐயோ, நீங்கள் அதான் பாட்டுக்கு ஆட சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க, அதானே? இப்போ பார்க்கலன்னு சொன்னீங்க. நான் வந்து செய்தி கேட்டேன், நீங்கள் ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு சொல்கிறீங்களே, எனக்கு அது தெரியலையே. பார்த்தீங்களா? சரிங்க ப்ரோ. இந்த மாதிரியான வேலைகள் வந்து நடக்குது. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். நாளைக்கு வந்து நம்ம வீட்டு பெண்கள் கூட வந்து இந்த இவங்கள பார்த்து கெட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு வீடியோ போட ஆரம்பித்து இது எங்கே கொண்டு போய் முடியும்னே தெரியல. சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு சில சமயம் நல்லதுக்கு போய் முடியுதுன்னா அதை விட நிறைய கெட்டதுக்கு போய் தான் முடியுது. அந்த கெட்டதில் வந்து உருவாக்குற சில விஷயங்களாக இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை பார்த்து குடும்ப பெண்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஆட்களை பார்த்து முன்னுதாரணமாக எடுத்துக்காதீங்க. உண்மையிலே நீங்கள் சினிமாலேயோ இல்லை வந்து இன்ஸ்டாலேயோ பிரபலமாகணுன்னா உண்மையான கருத்துக்களும் வீடியோக்களும் போடுங்க. உண்மையான சினிமா ப்ரொடியூசர்களை போய் பார்த்து தேடி வாய்ப்பு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வேலை வேணான்னு தான் சொல்லுவேன். சரிங்க ப்ரோ. அப்போது வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இல்லை இவங்கெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா, இப்போது ஒரு சீரியலில் எடுக்கிறாங்க, ஓகே, அதுக்கு சில சென்சார் இருக்குது. சினிமா எடுக்கிறோம், அதுக்கு சில சென்சார்ஸ் இருக்குது. ஆனால் சமூக வலைத்தளங்களுக்கு என்ன சென்சார் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அரசாங்க தரப்புலேருந்து நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் திட்டி போட்டுக்கலாம், நீ எப்படி வேணாலும் வீடியோ போட்டுக்கலாம், அதை தடுக்க யாருமே இல்லை. இதுக்கு ஏதாவது அரசாங்கம் முன் வந்து, ஏன்னா இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் படத்துக்காச்சும் 18+ போய் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் ஃபோனு வந்து 2 வயசு குழந்தை கூட பார்க்க முடியும். அதில் வர வீடியோவை யார் வேணால் பார்ப்பான். இது அரசாங்கம் தான் வந்து இந்த மாதிரியான வீடியோவை சில பேர் தொடர்ச்சியாக போட்டுருந்தான் அவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை வழங்கணும், இல்லைனா வந்து இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது, இல்லை அது நடைமுறைப்படுத்தினதான் அரசாங்கம் தான் ஏதாவது முன் வந்து சரி பண்ணால் மட்டுமே அது சரியாகும். சினிமா மாதிரியோ சீரியல் மாதிரியோ அங்கே சென்சார் இருக்க மாதிரி இங்கே ஏதாவது ஒரு சென்சார் வந்தால் தான் சரியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நடிகர்களுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அது எது பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நல்ல நடிகர்கள் சூப்பராக நடிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங், ஸோ இதுக்காக அவங்கள வந்து அங்கீகாரம் படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் போகுதே அப்படின்ற அந்த மன வருத்தம் இருக்கா அவங்களுக்கு? இது இப்போது சினிமா துறையில் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் கொடுக்குது. பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ சிறுவனில் நடித்த தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஜெய் பீம், இந்த நல்லா இளையராஜா பாட்டுகளை கேட்கும் போது மெய் மறந்து அழுந்து அந்த மாதிரியான ஆட்களுக்கு அவார்டு கொடுக்கறது உண்மையிலே அவார்டு. ஓகே, இந்த இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது இல்லை. நான் சொன்ன பார்த்திங்களா ஒரு தொழில், அந்த மாதிரி வேலைக்கும் இவங்க வந்து அந்த நடத்துகிறாங்க பாருங்கள் நிறுவனம், அவங்கள பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கும் இவங்க அவார்டுன்னு கொடுக்குறாங்க. அது அவார்டு வந்து எவ்வளோ? அவார்டு 500 ரூபாய். அந்த அளவுக்கு ஒரு அவார்டை கொடுத்து அதை ஒரு வீடியோ போட்டு அதை ஒரு ட்ரெண்டாக மாற்றிட்டு இது பார்க்கும்போது காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் சரி, இல்லை குடும்ப பெண்களோ, இல்லை அதுதான் கூட அதுதான் சொல்கிறேன், பாய்ஸ் அண்ட் அங்கிள்ஸ் எல்லாம் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஓகே இந்த மாதிரி பண்ணால் நம்மளுமே இந்த மாதிரிலாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பாக எல்லாருமே இந்த மாதிரி முடிவு பண்ணி தான் பஸ் ஸ்டாப்பில் திடீர்னு ஒருத்தன் இறங்கி போய் ஆடுறான். ஆமாம், சரிங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் டாஸ்க்கு கொடுத்தாலும் சரின்னு சுடுகாட்டில் ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்றான். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒருத்தனா இறங்கிட்டான். நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் பண்ணுறேன்.
எப்படி எனக்கு தேவை நான் வந்து எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும், வியூஸ் வாங்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஃபாலோவர்ஸ் வரணும். ஆனால் அப்போ தான் அடுத்து சினிமாவில் ரீச் கிடைக்கும். ஓகே. அப்படின்ற போக்கு தான் வந்து இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். புதுசு புதுசாக வந்துட்டு ஒரு பையனே வந்து லேடிஸ் கெட்டப் போட்டுன்னு வந்து பஸ்ஸில் ஏறி அந்த பெண்ணுக்கான டிக்கெட்டை வாங்கி போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இது எங்கே போய் கொண்டு போய் முடியும்னா, அடுத்த சமூகம் படிப்பில் கவனம் செலுத்தாமல், தொழில் இந்த மாதிரி எதுலேயுமே கவனம் செலுத்தாமல், முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம்லேயே கவனம் செலுத்தின்னு இளைஞர்கள் வந்து நாசமாக போகிறதுக்கு வழிவகுப்பணும். ஒரு அவார்டுன்னு வச்சிங்களேன், ஒரு அவார்டில் 10 பேரை சூஸ் பண்ணி ஒருத்தருக்கு அவார்டு கொடுப்பாங்க. அந்த 10 பேருக்குமே என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வாங்குறாங்க. ஓகே. இப்போது ஒரு 50 அவார்டு வச்சுப்போம். ஓகே. ஒரு அவார்டுக்கு 10 பேர் சூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கிட்டையும் 1000 ரூபாய் வாங்கிட்டோம். அங்கே கொடுக்குற அவார்டே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான் செலவாயிருக்கும் ஒரு அவார்டு. 10 பேர்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு வாங்குறாங்க. ஏமாந்தவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். யாராவது வருவாங்க கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்டே பேட்டி கொடுக்க, ஏமாந்தவங்க யாராவது வருவாங்க. அப்போது வாங்கிட்டு இந்த அவார்டு கொடுத்துட்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஸ்கேம். பணம் வந்து இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம அவார்டுக்கு உங்களுக்கு போட்டோம், உங்களுக்கு வரல, ஓட்டிங் வரல, அதனால் உங்களுக்கு அவார்டு இல்லைன்னா அவங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க? கரெக்டு. அப்போ அந்த இடத்துல பணம் எல்லாம் ஏமாற்றப்படுது. இது தெரியாமல் நமக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அதுலேயும் போய் காசு போட்டுட்டு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இதை வச்சுமே வந்து அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே ஸ்கேம் இருக்குது. ஸ்கேம் தான். இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பிரபலமாகணும், இல்லை ஃபேஸ்புக்கில் பிரபலமாகணும்னு சோஷியல் மீடியாவில் நினச்சிட்டாலே இதுக்கு ஒரு குரூப் இருக்குது. வாங்க நாங்கள் உங்களுக்கு அவார்டு தரோம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு, நீங்கள் இந்த அவார்டு வாங்கினாலே நீங்கள் பெரிய ஆளாகவே ஆகிடுவீங்க. இப்போ ஒருத்தருக்கு யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் பெரிய ஆள் இல்லாட்டாலும் நாங்கள் அவார்டு கொடுக்குறோம், அது மூலம் நீங்கள் அந்த வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆகிக்குங்கன்னு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி பணத்தை வாங்கி ஏப்ப விட்டுறது. அதனால் அதுலேயே வந்து 20 லட்சம் 30 லட்சம் சுருட்டுறவங்களாம் இருக்காங்க. சமீபத்தில் நியூஸ் கூட வந்துச்சு. இந்த மாதிரி ஏமாத்துகிற ஒரு குரூப்பும் இருக்குது. இதை நம்பி வந்து யாரும் ஏமாறாதீங்க. அவார்டு வந்து உண்மையாக நீங்கள் திறமையாக நடிச்சிருக்குன்னு உனக்கே தெரியும். ஓகே. நம்ம இவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்கோன்னு மக்கள் சொல்கிறாங்க, நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு அவார்டு கூப்பிட்றாங்கன்னா இது வாங்கிறதுக்கு தகுதியானாலும் தெரியுது பாரு, அப்போ போய் அவார்டு வாங்கு. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பளம் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? நீங்கள் காசு கொடுங்க வேலைக்கு எடுத்துக்கிறேன்னா அது பேர் என்ன? ஸ்கேம் தான். ஸ்கேம் தானே. அப்போது நம்ம அவார்டாக வந்து உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், உனக்கு வந்து பதக்கம் கொடுக்குறேன்னா சரி, நீ 1000 ரூபாய் கொடு, உனக்கு வந்து அவார்டு தரேன்னா அது பேர் என்ன? ஸ்கேம். ஸ்கேம். இதை நம்பி இந்த ஸ்கேமில் யாரும் மாட்டாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே மக்களே, நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து வந்து அரசியல் சினிமான்னு சொல்லிட்டு நம்ம கூட பயங்கரமாக வந்து பகிர்ந்துக்கிட்டாரு கரிகாலன் அவர்கள். ஸோ மிகப்பெரிய நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்டென்ட் கருவாயன் அண்ட் கரிகாலன் சூர்யா. மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா நடித்தா அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. காசு கொடுங்க, அதன் மூலியம் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அவார்டு தரேன்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க. இந்த ஸ்கேமில் தயவுசெய்து மாட்டாதீங்க. பணம் ரொம்ப அவசியம், முடிஞ்சால் சேர்த்து வைங்க, இல்லை 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. அநியாயமாக போயிட்டு ஸ்கேமில் மாட்டி அவார்டுன்ற பேரில் ஏமாறாதீங்க.